தற்போதைய அண்மை செய்தி. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மார்ஷல். புதுச்சேரி மாநிலம் சோலை நகர் பகுதியில் அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய 9 வயது சிறுமி கொடூர மனம் படைத்த சிலரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்திற்கு தனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவில், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது, இத்தகைய காட்டுமிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும், அதுவே இதுபோன்ற குற்றங்கள் இனி தொடராமல் பாதுகாக்கும் எனவும் வலியுறுத்துவதோடு, பச்சிளம் குழந்தையை இழந்து வாடக்கூடிய பெற்றோருடைய வேதனையை நானும் உங்களது குடும்பத்தில் ஒருவனாக பங்கெடுத்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அந்த பதிவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சிறுமியினுடைய அந்த உடலை வாங்க மறுத்து புதுச்சேரியில் தொடர்ந்து போராட்டம் நீடித்து வருகிறது. ஒரு பரபரப்பான பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக தற்போது புதுச்சேரி முதல்வரோடு டிஜிபி ஆலோசனை நடத்தப்படுவதாக கூறப்பட்டாலும் கூட கடற்கரை சாலை முழுவதுமாக காந்தி அந்த மண்டபம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே பொதுமக்களுடைய போராட்ட களமாக மாறியிருக்கிறது. இறந்த அந்த 9 வயது சிறுமியினுடைய உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தினுடைய உச்சகட்டமாக அங்கு பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு செயல் அரங்கேறியிருக்கிறது. இதனை கண்டித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.